ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஆர் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாகிரபி சப்ஜெக்டாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக மேப் வடிவில் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கிற ஆர்டர்லாம் கொண்டு போக போகிறோம். இன்றைக்கான மேப் என்ன அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 13 பார்க்க போகிறோம். இந்த 13th மேப்பு என்ன அப்படின்னா இயற்கை அமைவுகள், அது நேச்சுரல் ஃபீச்சர்ஸில் நார்த்தன் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயாஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 12 மேப்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் வியூமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேப்போட ஃபுல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் கீழே நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப்போட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணி அதோட ஃபுல் பிடிஎஃப் ஃபுல்லாக தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி ஃபுல்லாகவே சேர்ந்து மொத்தம் 70 மேப் இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, மேப்குள்ளே போகலாம். இயற்கை அமைவுகள், வடக்கு இமயமலை. இதில் ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து உருவாக்கப்பட்டது. இமயமலை அப்படிங்கிறது ஹிமாலயா அப்படிங்கிற சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பனி உறைவிடம். என்னது? பனி உறைவிடம் அப்படிங்கிறது தான் பொருள். அதுக்கடுத்து இந்த இமயமலை என்ன சொல்லுவாங்கன்னா இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இது என்ன கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சுன்னா டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு. என்ன கடல்? டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு. இதில் மொத்த வேர்ல்டில் உள்ள உயர்ந்த சிகரங்கள் மொத்தம் 14 இருக்குது. அந்த 14ல் 9 முக்கியமான உயர்ந்த சிகரங்கள் இமயமலையெல்லாம் காணப்படுது. கிளியரா? இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? வடக்கு இமயமலை, இமயமலை அப்படிங்கிறது ஹிமாலயா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லேருந்து உருவாக்கப்படுது. அந்த ஹிமாலயா அப்படிங்கிறது என்ன பொருள்? பனி உறைவிடம் அப்படிங்கிறது பொருள். அதுக்கடுத்து இது என்ன சொல்லுவாங்க? இளமையான மடிப்புமலை. அப்போ பழமையான மடிப்புமலை எது? ஆரவல்லி மலைத்தொடர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இது என்ன கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு? டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு. இதில் 14 உயர்ந்த சிகரங்களை 9 சிகரங்கள் இமயமலையில் கொண்டுள்ளது. கிளியரா? அதுக்கடுத்து இந்த இமயமலை ஆல்ரெடி எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்துகுஸ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலை இணைந்து பாமீர் முடிச்சு அப்படிங்கிற பகுதியில் உருவாகுது. என்ன பகுதி? இந்துகுஸ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற பகுதியை இணைஞ்சு பாமீர் முடிச்சு அப்படிங்கிற பகுதியிலிருந்து இமயமலை உருவாகுது. அந்த உருவாகிற இமயமலை பாமீர் முடிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் உயர்ந்த கூரை அல்லது திபெத் அல்லது 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொப்பி வைக்கல கேட்ட கொஸ்டின். உலகின் உயர்ந்த கூரைன்னு அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. திபெத் அல்லது 3ஆம் துருவம் என அழைக்கப்படுவது நமக்கு பாமீர் முடிச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அங்கே உருவாகிற இமயமலை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. எதன் அடிப்படையில் அப்படின்னா காளி மற்றும் தீஸ்டா இந்த 2 ஆறுகளோட பிரிவுகளின் அடிப்படையில் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இதில் இந்த பகுதியை சொல்லுவாங்கன்னா மேற்கத்திய இமயமலை, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த பகுதியை மத்திய இமயமலை, சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை கிழக்கத்திய இமயமலை, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமயமலையை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்குது. எது அப்படின்னா 2 ஆறுகளின் பிரிவுகளின் அடிப்படையில் காளி மற்றும் தீஸ்டா இந்த 6 பிரிவுகளின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்குது. சரியா? மேலே பகுதின்னு சொல்லுவாங்க மேற்கத்திய இமயமலை, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. சென்டரில் மத்திய இமயமலை, எது? சென்ட்ரல் ஹிமாலயாஸ். அதுக்கப்புறம் இங்கே கிழக்கத்திய இமயமலை, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மேற்கத்திய இமயமலை வரும். மேற்கத்திய இமயமலை வேற என்ன பேர்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. என்னது? டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கிரானைட் பாறைகள் அதிகமான டெர்சியரி கிரானைட் பாறைகள் அதிகமாக காணப்படுது மேற்கத்திய இமயமலையில். டெர்சியரி கிரானைட் பாறைகள் அதிகமாக காணப்படுது மேற்கத்திய இமயமலையில். அதே இது இதில் என்ன மலைத்தொடர்கள் முக்கியமாக இருக்கு அப்படின்னா காரகோரம், லடாக், ஜாஸ்கர். ஆல்ரெடி மேலே முக்கியமான மலைத்தொடர் முன்னாடி மேப்பில் பார்த்துருப்போம். அதில் உள்ள காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அப்படிங்கிற மலைத்தொடர்கள் என்னது? மேற்கத்திய இமயமலை தான் காணப்படுது. அதுக்கடுத்து மத்திய இமயமலை. மத்திய இமயமலை அப்படிங்கிறது இதுலேயுமே 3 இதாக பிரிக்கிறாங்க. இமயமலை என்ன சொல்கிறாங்க? இளமையான மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்களா? மடிப்பு மலைன்னு எப்படி இருக்கும்? இமயமலை இப்படி மடிப்பாக இருக்கும். இதானது இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பகுதி? ஹிமாத்ரி. வெளியில் இருக்கு, அதனால் ஹிமாத்ரி. விளக்கில் திரி எங்கே போடுவாங்க? வெளியில். அப்போ ஹிமாத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் ஹிமாச்சல். மூணாவது சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்பகுதி என்ன சொல்லுவாங்க? ஹிமாத்ரி. விளக்குக்கு திரி எங்கே போடுவாங்க? வெளியில். அப்போ ஹிமாத்ரி. சென்டரில் ஹிமாச்சல், வெளியில் சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிமாத்ரி பகுதியில் என்ன காணப்படுதுன்னா அது உயரமாக காணப்படுது. அப்போ உயரமான சிகரங்கள் காணப்படுற பகுதி ஹிமாத்ரி பகுதி. ஹிமாச்சலில் முக்கியமான கோடை வாழிடங்கள் காணப்படும். அடுத்து சிவாலிக் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியற்ற ஒரு மலைத்தொடர். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கலாமா? இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட். கிழக்கு பகுதியில் டூயஸ் அப்படின்னும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பகுதி டூயஸ் அப்படின்னும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் சொல்லுவாங்க. இந்த டூயஸ்னா என்ன, டூன்ஸ்னா என்ன? வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இமயமலை இளமையான மடிப்புமலைன்னு சொல்கிறாங்க. இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எப்படி வரும்? மலையோட தண்ணி மட்டும்தான் வருமா? தண்ணி வரும், மண் அரிச்சிட்டு வரும், அடுத்து செடி கொடி மரம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வரும். அப்போ தண்ணியோட மண் அரிச்சிட்டு வருமா? இப்போ இங்கேருந்து மழை பெய்யுது, மலையில் தண்ணி அரிச்சிட்டு வருது. அரிச்சு
இந்த பகுதியில் இந்த பள்ளத்தில் என்ன ஆகும், ஃபுல்லாக வாட்ரு மண் எல்லாம் சேர்ந்து ஃபில் ஆகிடுமா, மழையோட வரும்போது ஃபில் ஆகிடும். பேலன்ஸ் வாட்டர் தான் அப்படி ஓவர் ஆகி போகும். சரியா? அப்போ அந்த ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா மழை நின்றுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது இமயமலை அப்படி பனி குறைவிடும், பனி பிரதேசம் மாதிரி தான். அப்போ குளிர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும், தண்ணி ஃப்ரீஸ் ஆகிடுமா, ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வெயில் அடிக்கும்போது என்ன ஆகும், இந்த பனி கட்டி உறைஞ்சது என்ன ஆகும், உருக ஆரம்பிக்கும். உருகி என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகி அதில் பிரேக் உறிஞ்சு எல்லா தண்ணியும் கீழே போக ஆரம்பிக்குமா. தண்ணி எல்லாம் போனது போக இதில் வந்தது மழை தண்ணியும் வருது, சாண்டு வருது. தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சாண்டு மட்டும் அதில் செட்டில் ஆகுமா, சாண்டு மட்டும் அதில் செட்டில் ஆகுமா. அந்த செட்டில் ஆகிற சாண்டு பாத்து, ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, சாயில் இருக்குல்ல, அந்த சாயில் பாத்து மணற்பாங்கான பகுதி தான் சொல்லுவாங்க டூன்ஸ் டூயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியெல்லாம் போய் மண்ணாக இருக்கும்ல அந்த பகுதியை டூயர்ஸ் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பகுதியில் டூயர்ஸ்னோ மேற்கு பகுதியில் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கில் டூயட் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கில் டூயட் போடுவாங்க. எங்கள் அருணாச்சலம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணாச்சல் பிரதேசில் டூயட் போடுவாங்க. மேற்கில் டியூன் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதவங்க. கிழக்கில் டூயட்டு, மேற்கில் டூனு. இவங்க டியூன் போட அவங்க டூயட் பாட அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்கவே மறக்காது. கிளியரா? இதான் டூயர்ஸ் டூன்ஸ் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக கிழக்கத்திய இமயமலை, கிழக்கத்திய இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான். என்ன அப்படின்னா ஏன் குன்றுகள்னு சொல்கிறாங்கன்னா இங்கே குட்டி குட்டி மலைத்தொடர் நிறையா ஞாபகம் இருக்கும். நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருக்கேன், எம்டி மேம் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படின்னா என்ன, மிகிர், டஃப்லா, மிஸ்மி, அபோர், மிரி இதெல்லாம் வந்துருக்கும். அடுத்து இங்கே ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மலைத்தொடர் இருக்குமா, குட்டி குட்டி மலைத்தொடர் எல்லாமே சேர்ந்து ஒரு குன்று மாதிரி காணப்படும். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கத்திய இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இப்போ இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்பில் என்ன பார்க்கும் அப்படின்னா இமயமலையோட ஐ மீன் இயற்கை இமயமலையில் ஃபஸ்ட்டு இயற்கை பிரிவுகள் வந்து வடக்கு இமயமலை. இமயமலையா ஹிமாலயா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து உருவாக்கப்பட்டது. ஹிமாலயா அப்படிங்கிறது என்ன பொருள், பனி உறைவிடம் அப்படிங்கிற பொருள். அதுக்கிட்ட அப்படி கீழே வரும். இது என்ன சொல்லுவாங்க, இளமையான மடிப்புமலைன்னு சொல்லுவாங்க. பழமையான மடிப்புமலை ஆரவழி மலைத்தொடர். அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா இது என்ன கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு, டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு. அதுக்கடுத்து அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா 14 முக்கியமான சிகரங்கள் 9 சிகரங்கள் இங்கே கொண்டிருக்கு. இமயமலை எங்கே உருவாகுது, இந்துகுஷ் மலையும் குன்லூன் மலையும் இணைந்து பாமீர் முடிச்சு அப்படிங்கிற பகுதியிலிருந்து உருவாகிறது தான் இமயமலை. அந்த பாமீர் முடிச்சு பகுதி என்ன சொல்லுவாங்க, உலகின் உயர்ந்த கூரை அல்லது திபெத் அல்லது 3ஆம் துருவம் சொல்லுவாங்க. அடுத்து இமயமலையா 3 பெரும் பிரிவுகளாக 2 ஆறுகள் வந்து பிரிக்கிறது. என்ன ஆறுகள், காளி மற்றும் தீஸ்டா. மேற்பகுதியா மேற்கத்திய இமயமலை வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னும், மத்திய பகுதியா மத்திய இமயமலை சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னும், கிழக்கு பகுதியா கிழக்கத்திய இமயமலை ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னும் பிரிக்குது. ஓகேவா? இந்த மேற்கத்திய இமயமலைக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கிரானைட் பாறைகள் அதிகமாக காணப்படுது, டெர்ஷியரி கிரானைட் பாறைகள் அதிகமாக காணப்படுது. அது இதில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர். அப்படியே மத்திய இமயமலைக்கு வரும். மத்திய இமயமலையில் மடிப்பு மலைன்னு சொல்கிறோமா, வெளிப்பகுதி என்ன சொல்கிறாங்க, ஹிமாத்ரின்னு சொல்கிறாங்க. மத்திய பகுதியை ஹிமாச்சல், கீழே இருக்கிறத சிவாலிக்குன்னு சொல்கிறாங்க. ஹிமாத்ரியில் உயர்ந்த சிகரங்கள் காணப்படும். ஹிமாச்சலில் கோடை வாழ்டங்கள் அதிகமாக காணப்படும். அடுத்து சிவாலிக் அப்படிங்கிறது தொடர்ச்சியற்ற மலை. இதில் 2 பாயிண்ட் டூயர்ஸ் டூன்ஸ். கிழக்கில் டூயட் போடுவாங்க, மேற்கில் டூன் போடுவாங்கன்னு சொன்னோமா. அது என்ன அப்படின்னா அது தண்ணியெல்லாம் போயிட்டு மணற்பாங்கான பகுதியாக டூயர்ஸ் டூன்ஸ் சொல்லுவாங்க. அது கிழக்கில் டூயர்ஸ்னோ மேற்கில் டூன்ஸ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக கிழக்கத்திய இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன மலைத்தொடர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குன்று மாதிரி காணப்படுறதுனால அது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஜாகிரஃபி ஒரு சைடு கேப்பில் ஒரு டீ பிரேக்லையோ ஒரு லஞ்ச் பிரேக்லையோ ஈஸியாக படிக்கிற மாதிரி வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மேப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சார் 13 மேப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்கள் போட்ட உடனே அடுத்த மேப் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும் அடுத்த மேப். ஓகேவா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஃபுல் PDF வேணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அது லிங்க் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா, தேங்க்யூ.